Hi everyone, welcome to the class. Hope you are doing well and good. Today we are going to discuss about light, reflection and refraction. So இந்த வீடியோவில் நாம் ஆல்ரெடி நடத்துனதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் law of reflection of light. So the first law is the angle of incidence is always equal to the angle of reflection. ஒரு பிளேன் மிரரில் ஒரு லைட் ரே ஒரு இன்சிடென்ட் ரே பட்டுச்சுன்னா the angle of incidence will be always equal to the angle of reflection. ஒரு ரே பட்டு மறுபடியும் அது ரிஃப்ளெக்டட் ரேயாக அந்த சைடு போகுது. ஸோ இந்த ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் அண்ட் த இன்சிடென்ட் ரே வில் பி ஈக்குவல் டு த ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் அண்ட் த ரிஃப்ளெக்டட் ரே. அதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். செகண்ட் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இன்சிடென்ட் ரே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. ஸோ இந்த இன்சிடென்ட் ரே எந்த இடத்துல படுதோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸில் ஒரு நார்மல் லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த நார்மல் லைன் ப்ளஸ் ரிஃப்ளெக்டட் ரே இது மூணுமே ஒரே பிளேனில் லை ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. எதர் அது ஒரு எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒய் ஆக்சிஸாக இருக்கலாம். ஆனால் மூணுமே எங்கே இருக்குன்றாங்க, ஏதோ ஒரு பிளேனில் தான் லை ஆகிருக்கும், சேம் பிளேனில் தான் லை ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸ்லேயோ அல்லது ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸ்லேயோ மாறாது, எல்லாமே ஒரே பிளேனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு ஸ்பெரிக்கல் பால் எடுத்துக்கிறோம், கிளாஸ் பால். இந்த ரெண்டு கிளாஸ் பாலில் ஒரு கிளாஸ் பாலில் உள்ள ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக மாற்றுறோம். ஒரு கோட்டிங் கொடுத்து அதை ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக உள்ளே மாற்றுறோம். இன்னொரு பாலில் அவுட்டர் சைடை ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக மாற்றுறோம். ஸோ இதை சின்ன சின்னதாக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது கான்கேவ் மிரராக கான்வெக்ஸ் மிரராக அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். உள்ள ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்குது கான்கேவ் மிரராகவும், வெளியில் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்குது கான்வெக்ஸ் மிரராகவும் நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இந்த பெரிய பாலோட சென்டர் தான் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இந்த எம் டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட சென்டர் தான் எதுன்னு பார்த்தோன்னா போல் பி. ஸோ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இந்த போலுக்கும் ஒரு இமேஜினரி லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைன் தான் எது அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து போலுக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அதுதான் நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறோம். டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பெரிக்கல் மிரர். இதில் ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படிங்கிறது என்னென்னா, நாம் முதல்ல இந்த கான்கேவ் மிரர் கான்வெக்ஸ் மிரர் எதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய கிளாஸ் மிரர் எடுத்துக்கிட்டோம். அந்த கிளாஸ் மிரர்லேருந்து பாதியாக, அதாவது சின்ன ஒரு பகுதியை வெட்டி தான் நம்ம கான்கேவ் கான்வெக்ஸ் மிரராக மாற்றணும். ஸோ இந்த பெரிய கிளாஸ் பியரோட சென்டர் தான் நமக்கு என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் சி. அடுத்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எது அப்படின்னா, நாம் எந்த ஸ்பியர்லேருந்து வெட்டி எடுத்தோமோ அந்த ஸ்பியருக்கு எவ்வளோ ரேடியஸ் இருக்கோ அதுதான் நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் ஆர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி போல் அப்படிங்கிறது நம்ம ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட சென்டர் பாயிண்ட் தான் போல். இட் இஸ் ரெப்ரசன்ட் பை த லெட்டர் பி. நெக்ஸ்ட் எதை பார்க்க போகிறோன்னா ஃபோக்கஸ் ஆர் பிரின்சிபல் ஃபோக்கஸ். The rays of light parallel to the principal axis of a mirror after reflection either pass through a point or appear to diverge from a point on the principal axis, and this point is referred to as principal focus or focus point of the mirror. அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு கான்கேவ் மிரரையோ அல்லது கான்வெக்ஸ் மிரரையோ எடுத்துகிட்டு பேரலாக பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைட் ரேஸ் பாஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த லைட் ரேஸ் எல்லாமே அந்த மிரரில் பட்டு ஒரு காமனான பாயிண்டில் பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியாக போகும். அந்த காமனான பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா அதுதான் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது கான்கேவ் மிரராக இருந்தால் டைரெக்டாக அந்த பாயிண்ட் வழியாகவே போகும். இதே கான்வெக்ஸ் மிரராக இருந்தால் அந்த பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். நெக்ஸ்ட் நம்ம இமேஜ் ஃபார்மேஷன் இன் கான்கேவ் மிரர் பார்க்க போகிறோம். இதில் நிறைய கண்டிஷன் இருக்குது. அதில் முதல்ல நம்ம இன்ஃபினிட்டியில் ஒரு ஆப்ஜெக்டில் வச்சோம் அப்படின்னா அதோட இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இங்கே சன்லைட்டை இன்ஃபினிட்டியாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது சன்லைட் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கான்கேவ் மிரரில் பட்டுச்சு அப்படின்னா அதோட இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது சன்லைட் கான்கேவ் மிரரில் படுது. பட்டு எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஃபோக்கஸ் வழியாக வெளியில் போயிடுது. இந்த சன்ரேஸ் எல்லாமே parallel to the principal axisக்கு நேராக ஃபோக்கஸ் வழியாக வெளில போயிடுது. ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த இமேஜ் இஸ் அட் த ஃபோக்கஸ். அடுத்து இதோட சைஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ரொம்பவே ஹைலி டிமினிஷ்டு ஒரு பாயிண்ட் சைஸாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே சின்ன ஒரு இமேஜை தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து நேச்சர் ஆஃப் த இமேஜ். நேச்சர் ஆஃப் த இமேஜ் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும். ஸோ ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேஸ் மீட் பண்ணுது டைரெக்டாக, அதனால் இது ரியல் இமேஜாகவும் அதே நேரம் இதில் கிடைக்கக்கூடிய இமேஜ் இன்வெர்டட் இமேஜாகவும் நமக்கு கிடைக்குது.
ஸோ நம்மளோட ரெண்டாவது கண்டிஷனில் பியாண்ட் சியில் வைக்கிறோம். இந்த பியாண்ட் சியில் வைக்கிறப்ப ஒரு ஆப்ஜெக்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து கொஞ்சம் தூரத்தை தள்ளி வைக்கிறதா அர்த்தம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அங்கே வைக்கிறப்ப ஒரு லைன் parallel to the principal axisல போய் ஃபோக்கஸ் வழியாக வெளில போகுது, இன்னொரு லைன் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாகவே போயிடுது. ஸோ இந்த ரெண்டு லைனை கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு இமேஜ் ஃபார்மேஷன் எங்கே கிடைக்குதுன்னா பிட்வீன் சி அண்ட் எஃப்ல கிடைக்குது. அந்த டயக்ராமில் பார்த்தாலே தெரியுது நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து ஆப்ஜெக்டோட சைஸை விட சின்னதாக கிடைக்குது. ஸோ த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வில் பி டிமினிஷ்டாக கிடைக்குது. அண்ட் த இமேஜ் இஸ் ஆல்சோ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜாக கிடைக்குது. நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் தலைகீழாக, அதே நேரம் ரியல் இமேஜாக நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த கண்டிஷனில் என்ன பண்ண போகிறோம்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் ஒரு ஆப்ஜெக்டை இப்போ வைக்கிறோம். ஸோ அதோட இமேஜ் ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக அதுலேருந்து வர ரெண்டு ரேஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ரேஸ் parallel to the principal axis போகிற ரே ஒன்று எடுத்துக்கிறோம், இன்னொரு ரே வந்து ஃபோக்கஸ் வழியாக போகிற ரே வந்து இன்னொன்று எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு ரே வந்து parallel to the principal axis போய் ரிஃப்ளெக்ட் ஆகி ஃபோக்கஸ் வழியாக வெளில வந்துடுது, இன்னொரு ரே ஃபோக்கஸ் வழியாக போய் மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி parallel to the principal axis வழியாக வெளில வந்துடுது. ஸோ இந்த ரெண்டு ரேவும் மீட் ஆகிற பாயிண்ட்டில் நாம் இமேஜ் ட்ரா பண்ணுறோம். அந்த இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சிக்கும் நேராக கீழே வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனால் அதே நேரம் அது வந்து இன்வெர்டட் இமேஜாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் சி, த பொசிஷன் ஆஃப் த இமேஜ் இஸ் ஆல்சோ அட் சி. சைஸ் ஆஃப் த இமேஜ் வில் பி இன் சேம் சைஸ். நேச்சர் ஆஃப் த இமேஜ் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட். நம்மளோட அடுத்த கண்டிஷனில் ஆப்ஜெக்டை பிட்வீன் சி அண்ட் எஃப், அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கஸுக்கும் இடையில ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறோம். ஸோ இப்படி வைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வர ரெண்டு ரே வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒரு ரேவை parallel to the principal axis வழியாக போகிற ரேவை ஒன்று எடுத்துக்கிறோம். அது வந்து parallel to the principal axis போய் பட்டு ஃபோக்கஸ் வழியாக வெளியில் போயிடுது. இன்னொரு ரே வந்து நாம் சிக்கு நேர் ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இன்னொரு ரே எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து நேராக போய் மிரரில் பட்டு மறுபடியும் சி வழியாக வெளியில் வந்துடுது. ஸோ இந்த ரெண்டு ரேவும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அங்கே தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த ரெண்டு இடம் மீட் ஆகிற இடத்துல நாம் இமேஜை ட்ரா பண்ணுறோம். ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்ற இமேஜை நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இதில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா பியாண்ட் சியில் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் எஃப் அண்ட் சி, த பொசிஷன் ஆஃப் த இமேஜ் இஸ் பியாண்ட் சி. சைஸ் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு என்லார்ஜாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதே நேரம் நேச்சர் ஆஃப் த இமேஜ் நமக்கு டயக்ராம் பார்க்குறப்பே தெரியுது, இட் இஸ் இன்வெர்டட் இமேஜ் அண்ட் இட் ஆல்சோ எ ரியல் இமேஜ் அப்படின்னு நமக்கு தெரியுது. நம்மளோட அடுத்த கண்டிஷனில் நாம் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸில் வைக்க போகிறோம். ஸோ ஃபோக்கஸில் வைக்கிறப்ப இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு ரே வந்து parallel to the principal axis வழியாக அனுப்பிடுறோம். ஸோ இட் இஸ் கோயிங் parallel to the principal axis and reflected back through the focus. ஸோ ஒரு ரே வந்து அப்படி போயிடுது. இன்னொரு ரே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு வழியாக போகிற ரே வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுவும் வந்து மிரரில் பட்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. ஸோ இந்த ரெண்டு ரேவுமே ரெண்டு ரேக்கு பேரலாக இருக்குது. ஸோ அதனால் இது எங்கேயுமே மீட் ஆகாது. அதனால் நம்ம அதை என்ன பண்ணுறோம், இமேஜ் ஃபார்மேஷனை அட் இன்ஃபினிட்டி அப்படின்னே எடுத்துக்கிறோம். ஸோ த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் எஃப், பொசிஷன் ஆஃப் த இமேஜ் இஸ் அட் இன்ஃபினிட்டி, சைஸ் ஆஃப் த இமேஜ் ஹைலி என்லார்ஜ்டு. நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் தெரியாது, அப்படி ஃபார்ம் ஆனாலும் இட் இஸ் ஹைலி என்லார்ஜ்டு. நேச்சர் ஆஃப் த இமேஜ் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது ரிஃப்ளெக்டட் ரே ரெண்டுமே போகுது. ஸோ இது போய் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆனாலும் அது ரியல் இமேஜாக இருக்கும், அதே நேரம் இன்வெர்டட் இமேஜாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கண்டிஷனில் நம்மளோட ஆப்ஜெக்டை எஃப்க்கும் போலுக்கும் இடையில ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்ப நம்ம இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எப்போதும் எல்லா கண்டிஷன்லையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா parallel to the principal axis வழியாக போய் ஃபோக்கஸ் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகி வர ரே வந்து நம்ம எடுத்துப்போம். ஆனால் இந்த கண்டிஷனில் நமக்கு அந்த ரே வந்து கிடைக்காது. ஏன்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸுக்கும் மிரருக்கும் இடையில இருக்கிறதுனால அந்த ரே வந்து ஆப்ஜெக்ட் தடுத்துரும். ஸோ அந்த ரே வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு ரே வந்து போல் வழியாக அனுப்புகிறோம். போல் வழியாக போகிற ரே வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து போலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. இன்னொரு ரே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. ஸோ இந்த ரெண்டு ரேவும் மீட் ஆகுமா அப்படின்னா மீட் ஆகவே ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ரேவையும் இந்த மிரருக்கு பின்னாடி சைடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ நமக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னா இது விர்ச்சுவல் இமேஜாக கிடைக்குது. ஸோ இந்த விர்ச்சுவல் இமேஜ்னால் என்னென்னா, நமக்கு ஒரு ஸ்க்ரீன் வச்சா அந்த ஸ்க்ரீனில் இந்த இமேஜை நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து வெறுங்கண்ணால் பார்க்கலாம். ஸோ ரியல் இமேஜ் அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த விர்ச்சுவல் இமேஜ் வெறுங்கண்ணால் பார்க்குற மாதிரி நமக்கு மிரரோட பின் சைடு வந்து நமக்கு கிடைக்குது. அதை வந்து நம்ம A டேஷ் B டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் சைஸை விட இது என்லார்ஜ்டு சைஸாக கிடைக்குது. ஸோ த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் பிட்வீன் P and F. The position of the image is behind the mirror.
சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் என்லார்ஜ்டு இமேஜ், நேச்சர் ஆஃப் த இமேஜ் இஸ் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜாக எனக்கு கிடைக்குது. அதே போல் இந்த இமேஜ் வந்து நேராக இருக்குது, தலைகீழ இல்லை, அதனால் வந்து இதை எரெக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இமேஜ் ஃபார்மேஷன் இன் கான்வெக்ஸ் மிரர் பார்க்க போகிறோம். இதில் மொதல் கண்டிஷனில் ஃப்ரம் இன்ஃபினிட்டிலேருந்து வர ரே எப்படி வந்து இதில் இமேஜ் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். இன்ஃபினிட்டிலேருந்து வர ரே வந்து கான்வெக்ஸ் மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. இது பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ், இன்ஃபினிட்டிலேருந்து வரதுனால இது பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸாக எடுத்துக்கிறோம். ஸோ பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸாக வரதுனால என்ன ஆகுது அப்படின்னா கான்கேவ் மிரரில் ஃபோக்கஸ் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இதில் ஃபோக்கஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோக்கஸ் பாயிண்ட்லேருந்து ஒரிஜினேட் ஆகிற மாதிரி ஒரு டைரெக்ஷனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். ஸோ அந்த டேப்லேஷனை பாருங்கள். பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறோன்னா இன்ஃபினிட்டியில் வைக்கிறோம். பொசிஷன் ஆஃப் த இமேஜ் எங்கே நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்டில் நமக்கு வந்து விர்ச்சுவல் இமேஜாக கிடைக்குது. சரியா? அடுத்து சைஸ் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்குன்னா ஹைலி டிமினிஷ்டு பாயிண்ட் சைஸ்டு இமேஜாக நமக்கு கிடைக்குது. ஸோ கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து விர்ச்சுவல் அண்டு எரெக்ட் இமேஜாக கிடைக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு கான்வெக்ஸ் மிரரில் ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சோன்னா அதோட இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சாலும் அதோட இமேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் நம்ம வந்து 2 ரே எடுத்துக்கிறோம். ஒரு ரே வந்து பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் அனுப்புகிறோம். அந்த ரே வந்து ஃபோக்கஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நேராக வந்து ஃபோக்கஸ்லேருந்து ஒரிஜினேட் ஆகிற மாதிரி நேராக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. இன்னொரு ரே வந்து நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பாயிண்ட்டுக்கு நேராக வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் வந்து அந்த ரே வந்து மிரரில் பட்டு வந்த வழியாகவே போயிடுது. ஸோ இந்த 2 ரேவே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்குறப்ப நம்மளோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பிட்வீன் போல் அண்டு ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதோட சைஸ் வந்து டிமினிஷ்டு சைஸாக இருக்குது. ஸோ கான்வெக்ஸ் மிரரில் நம்ம கிடைக்கக்கூடிய இமேஜ் எப்போதுமே எப்படி இருக்குன்னா டிமினிஷ்டு சைஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமொபைலில் சைடு மிரர் அல்லது ரியர் வியூ மிரர் அப்படி அந்த யூஸ்க்கு வந்து நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஏன்னா ஒரு பெரிய ஆப்ஜெக்டை சின்ன இமேஜாக நமக்கு காட்டும். ஸோ அடுத்து நாம் நியூ கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நாம் வந்து சில கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கால்குலேஷன், இமேஜ் கால்குலேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்டு டு த லெஃப்ட் ஆஃப் த மிரர். நம்ம வந்து எப்போதுமே ஆப்ஜெக்டை லெஃப்ட் சைட் ஆஃப் த மிரர் தான் வைக்கணும். ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஆல் டிஸ்டன்ஸ் மெஷர்டு ஃப்ரம் த போல் ஆஃப் த மிரர். ஸோ அப்படின்னா என்னென்னா நம்ம எந்த டிஸ்டன்ஸை வந்து அந்த பிரின்சிபல் ஆக்சிஸில் மெஷர் பண்ணாலும் அதை வந்து நாம் போல்லேருந்து தான் மெஷர் பண்ணணும். ஆல் டிஸ்டன்ஸ் மெஷர் டு த ரைட் ஆஃப் த ஒரிஜின் ஆர் பாசிட்டிவ் அண்ட் லெஃப்ட் ஆஃப் த ஒரிஜின் ஆர் நெகட்டிவ். ஸோ அந்த போல்லேருந்து மெஷர் பண்ணுறப்ப அதில் இந்த போல்லேருந்து ரைட் சைடு மெஷர் பண்ணோன்னா அதை பாசிட்டிவ் வேல்யூவாகவும், போல்லேருந்து லெஃப்ட் சைடு மெஷர் பண்ணோன்னா அதை நெகட்டிவ் வேல்யூவாகவும் எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் மெஷர்டு பெர்பெண்டிகுலர் டு ஆர் அபோவ் த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆர் பாசிட்டிவ் வேல்யூஸ். ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கும் மேலே பெர்பெண்டிகுலராக ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறோம், ஒரு ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டோ இல்லை ஹைட் ஆஃப் த இமேஜோ மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா மேலே மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதை பாசிட்டிவ் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். அதே போல் ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து கீழே மெஷர் பண்ணுறோம், பெர்பெண்டிகுலராக கீழே ஒரு ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து ஒரு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நெகட்டிவ் வேல்யூவில் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து கார்டீசியன் சைன் கன்வென்ஷன். ஸோ அடுத்து நாம் மிரர் ஃபார்முலா பார்க்க போகிறோம். 1/f = 1/v + 1/u. இதில் எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த், u அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மிரர் அப்படிங்கிறது தான் u. அடுத்து vங்கிறது the distance of the image from the mirror is known as the v. அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், யூவை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மேக்னிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைடட் பை த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு இமேஜ் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்லேருந்து கிடைக்கிற இமேஜ் வந்து சின்னதாக இருக்கா அல்லது பெருசாக இருக்கா அப்படிங்கிறத இந்த மேக்னிஃபிகேஷன் வேல்யூ வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ மேக்னிஃபிகேஷனுக்கு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் m = h'/h. இதே வந்து நாம் distance between the mirror and the object அதாவது u, distance between the mirror and the image அதாவது v, இந்த 2 டேர்ம் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா -v/u அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வச்சும் நாம் இந்த மேக்னிஃபிகேஷன் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ண சில ஃபார்முலாஸ் அண்ட் சில ப்ராப்ளம்ஸை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ அது வரையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் ஜஸ்ட் ஆஸ்க் மீ. சரியா? தேங்க்யூ ஆல்.